நம்ம ஊருக்கு இரவோடு இரவா போன்னு சொல்லி வைரமுத்து கோனாரை என்ன தொட்டில்லாது கட்டி எள்ளோ என்ன ஆடுகளை பத்தி கொண்டு என்ன ஆடுகளை பத்தி கொண்டு நம்ம ஆயர் கூட்டம் வருவதையா கூடுகளங்குட்டிகளா நமது கோபாலங்கூட்டங்களா இன்னும் தட்டிகளை எடுத்துக்கொண்டு என்ன தும்புவாரு மிதியடியா என்ன கருக்கரு வகையில் எடுத்து என்ன ஆயிரம் வாராங்கு என்ன பாறையடி வயகடந்து என்ன கண்ணால் பாதகோடி என்ன குளத்தங்கரை அதிலே குளத்தாங்கரையில வரபோது வைரமுத்து கோனார் இறந்து போனார். இந்த தெக்கத்தியான் தெய்வத்தோட கிருவியால வைரமுத்து கோனார் இறந்து போனார். இனிமே அண்ணனை நம்ம கொண்டு போக வேண்டாம். அந்த குளத்தை கரையிலே தகனமான செய்துவிட்டு இந்த அண்ணன் தம்பி 8 பேரும் இன்னும் உடலமுத்து கோனாரு இன்னும் இருளப்ப கோனாரு இன்னும் வசியராம கோனாரு இன்னும் அழகிய நம்பி கோனாரு நம்ம பெருமாள் கோனாரு என்ன சாமி நல்ல கோனாரு என்ன சிவனு கோனாரு என்ன ஆண்டி நல்ல கோனாரு இந்த அண்ணன் தம்பி 8 பேரும் என்ன அங்கிருந்து வருவாரா என்ன விஜயநாராயணன் நனக்கடாந்து என்ன ஜவளக்காரம் குளம் வீட்டு என்ன மரப்பாடி பாதகோடி அந்த புதுக்குளமா நகரம் வீட்டு என்ன யாமங்கோளம் புதுக்குளமா என்ன ஆழ்வார்கோளம் நகரம் வீட்டு வாராறு அண்ணன் தம்பி பெரிய குளக்கர விளக்கு வீட்டு என்ன நாங்குநேரி பாதகோடி என்ன ஜீயர் மடந்தான் கடந்து என்ன நம்பி நகர் பாதை கூடி என்ன பெரிய பாலம் தான் கடந்து என்ன ரஸ்தா பாதகோடி என்ன சிவளமங்க புறங்கடந்து அந்த மீனங்கோளம் பாதகோடி என்ன கைலாச பேரி விளக்கு மீட்டு அவர் பச்சையாறு பாதகோடி என்ன புழுங்கப்பார தங்கடந்து என்ன காடு வெட்டி நகரத்தீர என்ன காடு வெட்டி நகரத்தீர அண்ணன் தம்பி 8 பேரும் வந்து சேர்ந்தாரு. நகரத்துக்கு ஆடுகளை பத்தி வந்தார்கள். வைரமுத்து கோனார் மனைவியிடத்திலே இந்த விவரத்தை சொன்னார். பார்த்தா வைரமுத்து கோனார் மனைவி இந்த வைரமுத்து கோனார் இறக்கும் போது 40 நாள் கற்பம் இந்த அம்மா. அப்ப பார்த்தார் மனைவி ஏற்கனவே நம்ம கணவன் இறந்து போனார். குழந்தை மாதிரி 8 பேர் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அடுத்தால் போனா அதுக்கு ஒரு முளம் கட்டதானே கொண்டவன் இல்லைன்னா என்னனாலும் ஒரு முளம் கட்டதானே. இனிமே நம்ம அங்க இருக்க வேண்டாம். அந்த அம்மா பிறந்த ஊரு வெள்ளாளங்குளம். அந்த அம்மாவுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க. அங்க போனா நம்மளை ஆதரித்துக் கொள்வார். தாய் வீட்டுக்கு போனா நம்ம தாமதிக்கலாம் என்று சொல்லி அப்படியே வைரமுத்து கோனார் மனைவியானவள் வெள்ளாளங்குளத்துக்கு போகும்போதோ இந்த 21 தெய்வமும் அந்த அம்மாவோட வெள்ளாளங்குளத்துக்கு போயிட்டு அப்படி அந்த அம்மா போய் அந்த அம்மா 10 மாதம் நிறைவேறி அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா அதாவது மித்த பேர் விட்டமானால் நம்ம கணவன் பேரும் மங்கிரும். இன்று கணவனுடைய பேரையே வைரமுத்து என்று பெயர் கொடுத்தார். வைரமுத்து வளர்ந்து வாலியமானா விவரம் தெரிந்தது. பிள்ளைக்கு 21 வயதானதோ அம்மா இடத்துல கேட்டா அம்மா இது யாரு அது யாரு இது யாருன்னா அப்பா இது எங்க அண்ணா உனக்கு மாமா இது எங்க சித்தப்பா உனக்கு தாத்தா இது எங்க பெரியப்பா அவரும் உனக்கு தாத்தா தான் அப்படி என்றார். சரி ஒரே மாமா தாத்தாங்கிய எங்க அப்பாவெல்லாம் எங்க எங்க அப்பனுக்கு சொக்காரம் ஜோக்காரம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் யாரு என்றார். அப்ப பார்த்தா இந்த மனைவியானவள் நமக்கு இந்த ஊரு கிடையாதுப்பா நம்ம ஊரு காடு வெட்டி உங்க அப்பா கூட பிறந்து 9 பேர் உங்க அப்பா இறக்கும் போது நீ 40 நாள் கற்போம் அதனால அங்க இருக்கான சொல்லி என் தாய் வீட்டுக்கு வந்த அதனால இதுதான் நம்ம வீடு என்றார். அப்ப பார்த்தா வைரமுத்து என்னதான் இருந்தாலும் அடுத்த வீடு இல்லம்மா ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்னா நம்ம ஊரு காடு வெட்டி இல்ல இன்னைக்கு நாளும் வந்தவனு தானே சொல்லுவான் சொந்த ஊருக்காரன்னு சொல்லுவானா எத்தனை தலைமுறை ஆனாலும் அது மங்கவே மங்காது. இதை கேட்டா காடு விட்டு வைரமுத்து கோனார் மவன் தானே சொல்லுவா வெள்ளாளங்குளம்னு இவனும் சொல்லுவானா அதனால இங்க இருக்க மாட்டேன் என்று தாய் இடத்துல சண்டை செய்து
சொக்காரன் சொக்காரோடு போய் சேரன்னு சொல்லி ஆமா வைரமுத்து பாலகன் 21 வயதுல ஆமா காடுவெட்டி நகரத்துல வந்து சரி ஓமனூர் பன்னியார் இடத்துல ஆட வாங்கினா ஆமா அப்படியே சித்தப்பமார் இடத்துல வந்து பங்கை வாங்குகிறார். சரி அப்படி வாங்கி இருக்கும் போது ஆமையா இந்த 21 தெய்வம் வெள்ளாங்குளத்துல இருந்து வைரமுத்து கோனாரோட வந்தது. ஆமா வைரமுத்து கோனார் மகன் அவரும் வைரமுத்து தான். சரி அப்ப 21 தெய்வமா ஆமா மறுபடியும் காடுவெட்டிக்கே வந்து வந்து வைரமுத்து கோனார் இருக்கும்போது ஆமா அட்டகாசம் செய்து ஆதாளி போடுது. போடுது அப்படி இருக்கும்போதுதான் என்ன ஏற்கனவே பானாங்குளம் நகரத்துல இருந்து ஆமா சிவனு கோனார் ஏற்கனவே மாடமுள்ள சாமி வச்சு கும்பிட்டுதார் இல்லையா, சரி அதே சுவாமியை இந்த வைரமுத்தும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அப்படி அட்டகாசம் செய்யக்கூடிய வேளையில் ஆமையா குறி கேட்டான். என்ன குறி முகத்துல 21 தெய்வம் தொடங்கியது. ஆமா ஆகா இது நம்ம அப்பாவோட வந்த தெய்வம், தெய்வம் இதுக்கு அதே மாடமுள்ள சாமி கோயில்ல ஆமா இந்த 21 தெய்வத்துக்கு நிலையம் போடணும் போடணும் என்பதாக சொல்லி ஆமா அந்த மாடமுள்ள சுவாமி கோயிலையே சரி தெற்கத்தியான் தெய்வமான ஆமா இந்த ஆயான பூர்ணவள்ளி, ஆமா எல்லை மாகாளி, தில்லை மாகாளி, இலங்கை மாகாளி, ஆமா கசங்காத்த கருப்பன், கருப்பன் கரட்டுக்குழி மாடம் வீரபுத்திரன், ஆமா இப்படி 21 தெய்வத்துக்கு நிலையம் போட்டு சரி அங்கு சில காலமா இருந்து கொண்டிருக்கிறார். ஆமா அப்படி இருக்கும்போதுதான் என்ன? நாட்டிலையும் நல்ல நாடு, ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு, சுவாமி நாவலர்கள் புகழும் நாடு, அதுல கோடமழை ஒளியும் நாடு, இன்னும் மேகம் சூழ்ந்து மழை பொழியும், இன்னும் மேகம் சூழ்ந்து மழை பொழியும், மேல கருவேலங்கோளம் நகரத்திலே மேகம் சூழ்ந்து மழை பொழியும், மேல கருவேலங்கோளம் நகரத்திலே ஆயர்கோளம் பிறந்தவர்தான் நந்த கோணர் வம்முகத்தா யாதவர்கள் ஆண்டு வாரா மாயக்கண்ணம் பிறந்த கோளம் இந்த ஆயர்கோளம் நன்னதியிலே முப்புடாதி கோணாரோ முப்புடாதி கோணாரோ மேல கருவேலங்குளத்தில் ஆண்டு வாரா அப்படி ஆண்டு வரும் நாளையிலே அவருக்கு நஞ்ச உண்டு பிஞ்சை உண்டு வசதி வாய்ப்போடு ஆண்டு கொண்டிருக்கிறார் முப்படாதி கோனார். அப்ப அவருக்கு 21 வயசு இளப்பிராயமாக இருக்கிறார். கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி சொக்கார சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து முப்படாதி கோனாருக்கு பெண் பார்க்கும் போது காடுவெட்டியிலே மாடக்கோனார் மகள் இளங்காமணி அம்மா, என்னம்மா இளங்காமணி அம்மா, அவளும் பூத்து நிறைந்து புஷ்பவதியா இருக்கா. அப்படி பெண் பார்க்கக்கூடிய வேளையில அப்ப மாடக்கோனார் இடத்துல வந்து பெண் கேட்டாங்க.